கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று சாட்சியம் பகருகின்றவனாக இந்த ஜும்மாவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் பிரபஞ்சத்தின் இரட்சகராகிய கடவுளுக்கே உரியது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்திலிருந்து பார்ப்போம். மகிழ்ச்சி, நிம்மதி, திருப்தி, இந்த விஷயங்களுக்காக இந்த விஷயங்களுக்கு நம்ம நினைக்கிறோம் இது இருந்தால் மகிழ்ச்சி கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி பணத்தை சேர்க்குறதுக்கும், ஒரு இடத்த வாங்குறதுக்கு, அல்லது வேறு நகைகள் எல்லாத்தையும் வாங்குறதுக்கு நம்ம இது பண்ணுறோம், அதுக்காக மெனக்கிடுறோம். மகிழ்ச்சி, அதாவது மகிழ்ச்சிக்கு எது எதெல்லாம் தேவை அப்படின்னு நம்ம யோசித்து, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எது எதெல்லாம் தேவை அப்படின்னு யோசித்து இந்த விஷயங்கள்லாம் இருந்தால் மகிழ்ச்சி கிடச்சிடும் அப்படின்னு நினச்சி அதெல்லாம் நம்ம சேகரிக்கிறதுக்காக மெனக்கிடுறோம். ஆக்சுவலாக அந்த விஷயங்கள்னால மகிழ்ச்சியை தர முடியாது அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அது ஒரு டெம்பரரி இல்யூஷன், மகிழ்ச்சி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாயை, ஒரு தற்காலிகமான மகிழ்ச்சின்னு வச்சுக்கோங்களேன். அதன் மூலியமாக மகிழ்ச்சி கிடைக்காது. அதைத்தான் கடவுள் சொல்கிறாரு. அதை கடவுள் நம்மளுக்கு சில வசனங்கள் மூலியமாகவே சொல்லி கொடுக்குறாரு. எப்போ ஒருத்தன் இந்த விஷயங்களால், பணம், பொன், மண், இந்த செல்வாக்கு, ஆள்பலம், பெரும்பான்மை, இதன் மூலியமாக மகிழ்ச்சி கிடைக்காது அப்படிங்கிறத உணர்றானோ அப்போத்தான் அவன் உண்மையிலேயே அவனுக்கு மகிழ்ச்சி வர ஆரம்பிக்கும். இது மூலியமாலாம் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்காது, அப்போ மகிழ்ச்சிங்கிறது வேற ஏதோ ஒரு விஷயம் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத எப்போ அவன் ரியலைஸ் பண்ணுறானோ அப்போத்தான் அவன் சந்தோஷம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே அவனுக்குள்ள ஊடுருவ ஆரம்பிக்கும். அப்போத்தான் அவன் கடவுளை ஏன் அவனுக்கு மகிழ்ச்சி அப்படின்ற சமயத்தில் வருது. அப்போ எனக்கு காசை சேர்த்துட்டேன், என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியலை, ஒரு இடத்த வாங்கிட்டேன், என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியலை, அப்போ மகிழ்ச்சிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு தேடி போகும்போது அது கடவுள்கிட்ட இருந்து கிடைக்குது அப்படிங்கிறத உணரும்போது அப்போத்தான் அவனுக்குள்ள அந்த மகிழ்ச்சிங்கிற விஷயமே, கடவுளை எப்போ தேட ஆரம்பிக்கிறானோ அப்போத்தான் அந்த மகிழ்ச்சிங்கிற விஷயமே அவனுக்குள்ள ஊடுருவ ஆரம்பிக்குது. சைக்காலஜிக்கலி அதுதான் உண்மையும் கூட. நம்மளுடைய இயலாமையை என்னைக்கு நம்ம உணர்றோமோ அன்னைக்கு ஒருத்தர்கிட்ட நம்ம பொறுப்பேற்படுத்துகிறோம், கடவுள்கிட்ட நம்ம பொறுப்பேற்படுத்தும் போது நம்மளால் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்க முடியுது. அதுக்கு சில வசனங்கள் கடவுள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 92 இரவு அப்படிங்கிற அத்தியாயத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். 4வது அத்தியாயத்தில் 4வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். உங்களுடைய காரியங்கள் பல்வேறு விதங்களாக இருக்கின்றன. தர்மம் கொடுத்து மேலும் நன்னறியை பராமரிப்பவரை பொறுத்தவரை, மேலும் வேதத்தை உறுதியாக கடைபிடிப்பவரை நாம் அவரை மகிழ்ச்சியின் பால் செலுத்துவோம் அப்படிங்கிறார். எது நம்மளுடைய காரியங்கள் மக்கள் மத்தியில் பல விதங்களாக இருக்குது. நல்லது கெட்டதுன்னு நீங்கள் பிரிச்சுக்கிட்டாலும் சரி தப்புன்னு நீங்கள் பிரிச்சுக்கிட்டாலும் பல விதமான காரியங்கள் இருக்குது. உங்களுடைய காரியங்கள் பலவேறு விதமாக இருக்கின்றன. தர்மம் கொடுத்து நன்னறியை பராமரிப்பவரை பொறுத்தவரை, யாரெல்லாம் சரியான தர்மத்தை கொடுத்து நன்னறியான வாழ்க்கையை பராமரிச்சுக்கிறாங்களோ அவர்களை நாம் மகிழ்ச்சியின்பால், மேலும் வேதத்தை உறுதியாக கடைபிடிப்பவரை அவர்களை நாம் மகிழ்ச்சியின் பால் செலுத்துவோம் அப்படின்னு சொல்கிறார். அவங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அப்படிங்கிறாரு. ஆனால் தான் செல்வந்தனாக இருந்த போதிலும், காசு இருக்குது, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, காசுலாம் இருக்குது ஆனால் மகிழ்ச்சி இல்லை. தான் செல்வந்தனாக இருந்த போதிலும் எவன் கஞ்சத்தனமாக இருக்கின்றானோ, மேலும் வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ள மறுக்கின்றானோ அவனை நாம் துன்பத்தின் பால் செலுத்துவோம் அப்படிங்கிறார். அப்போ இந்த மகிழ்ச்சிங்கிறது பணம் மூலியமாக கிடைக்கிறது கிடையாது அப்படிங்கிறத இந்த வசனங்கள்ல இருந்து நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. செல்வந்தனாக இருக்கிறவனுக்கும் ஆணவத்தில் இருக்கிறவனுக்கும், செல்வந்தனாக இருந்தாலுமே கூட அவன் ஆணவத்தில் இருக்கும்போது அவனுக்கு மகிழ்ச்சியை நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறார். துன்பத்தின்பால் அவனை நாம் செலுத்துவோம்ங்கிறார். அவன் விழும் பொழுது அவனுடைய பணம் அவனுக்கு உதவாது.
வழிகாட்டலை நாமே வழங்குகின்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றார். வழிகாட்டலை நாமே வழங்குகின்றோம், மறு உலகையும் அவ்வண்ணமே இந்த வாழ்வையும் நாமே கட்டுப்படுத்துகின்றோம். எது ஒன்றுனாலே அதை கட்டுப்படுத்த முடியாது. காசு பணம் எவ்வளவு, நீங்கள் ஒரு பெரிய செல்வாக்கு, உங்களுடைய பேர் புகழ், நீங்கள் எவ்வளவு ஒரு புகழின் உச்சியில் இருந்தால் கூட, ஒரு பணத்தின் ஒரு பொருளாதாரத்தோட உச்சியில் நீங்கள் இருந்தால் கூட கடவுள் தான் அனைத்தையும் கட்டுப்படுத்துறாரு. அதனால உங்களால் எதையுமே நீங்கள் செஞ்சுக்கிற முடியாது. உங்களுக்கு நீங்களே எதையுமே உங்களால் செஞ்சுக்கிற முடியாது. இப்படி கட்டுப்பாடு அவர்கிட்ட இருக்கும்போது அவரை மட்டுமே வழிபடக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அதுதான் மகிழ்ச்சிக்கான வழி அப்படிங்கிறார். எல்லாருமே அந்த மகிழ்ச்சியை தேடி தானே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அந்த மகிழ்ச்சிக்கான வழி எது அப்படின்னா, நீங்கள் தர்மம் செஞ்சு நன்னறியான வாழ்க்கையை கடைபிடிச்சு வேதத்தை உறுதியாக கடைபிடிக்கிறதுங்கிறது உங்களை மகிழ்ச்சியின் பால் செலுத்தும். அப்படி செஞ்சீங்கன்னா நான் உங்களை மகிழ்ச்சியின் பால் செலுத்துவேன் அப்படிங்கிறது கடவுளுடைய வாக்குறுதியாக இருக்குது. கடவுளுடைய வாக்குறுதியாக இருக்குது அது. மேலும் வாக்குறுதி ஒன்று கொடுக்கும்போது கடவுள் அதை ஒருபோதும் மீறுறது கிடையாது. அவர் மனிதர்கள் எந்த ஒரு படைப்போடையும் அவரை ஒப்பிடவே முடியாது. அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நடக்கும், அது நடந்தே தீரும். முன்னாடி ஒரு வசனத்தில் சொல்லுவார், சரணடைகள் மிகைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். நான் அப்போ நினச்சேன், இது ஒரு பெரிய சின்ன குடும்பமாக இருக்குது, இது எப்படி இது ரீச் ஆகும்? அப்போ நிறைய பேர் போய் பிரசங்கம்லாம் பண்ணுறாங்க, எதிர்ப்பு மட்டும்தான் அதிகமாக இருந்துச்சு. அப்போ இருந்த சரணடைந்தவர்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய சரணடைவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் பெருகியிருக்காங்க. இது அவருடைய வாக்குறுதி அந்த இடத்துல நடக்குதுங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அது மாதிரி நீங்கள் இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படிங்கிறது அவருடைய வாக்குறுதியாக இருக்குது. கொழுந்து விட்டறிகின்ற நரக நெருப்பை பற்றி நான் உங்களை எச்சரித்து விட்டேன். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். 10:64 இப்போ நான் சொன்ன மாதிரி கடவுள் என்ன நம்மளுக்கு சொல்கிறாருன்னா, அவர்களுக்கு இவ்வுலகிலும் அவ்வண்ணமே மறு உலகிலும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் உள்ளது. இது கடவுளின் மாற்ற முடியாத சட்டமாகும். இதுவே மகத்தான மாபெரும் வெற்றியாகும் அப்படிங்கிறார். யாரெல்லாம் அந்த பாதையில் வந்துட்டாங்களோ, கடவுள் அந்த பாதையில் வழி நடத்திட்டாரோ, அவங்களுக்கெல்லாம் அவர்களுக்கு இவ்வுலகிலும் அவ்வண்ணமே மறு உலகிலும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் உள்ளது. ரெண்டுலையுமே நம்ம நினைக்கிறோம் இங்கே நம்மளுடைய வாழ்க்கையை பகரமாக கொடுக்க சொல்கிறாரு. மறு உலகத்தோட வீட்டை நீங்கள் அடையிறதுக்காக இந்த உலக வாழ்க்கையை ஒரு முதலீடாக நீங்கள் கொடுக்குறதுங்கிறது ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரியான ஒரு வியாபாரத்தை யாராலையுமே செய்ய முடியாது. கஷ்டப்பட்டு கொடுங்க அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் அதை கொடுத்தா இந்த உலகத்துலேயும் நீ மகிழ்ச்சியாக தான் இருப்ப, மறு உலகத்துலேயும் நீ மகிழ்ச்சியாக தான் இருப்ப அப்படிங்கிறது தான் அவருடைய வாக்குறுதி. இது கடவுளின் மாற்ற முடியாத சட்டமாகும். இதுவே மாபெரும் வெற்றியாகும் அப்படிங்கிறார். அதுதான் வெற்றி, வேற எதுவுமே வெற்றி கிடையாது. அனைத்துமே ஒரு வெற்றி மாதிரியான ஒரு மாயை, அதில் எதுவுமே கிடையாது. ஒரு வெற்றி அடைஞ்சிட்டாதா, நம்ம ஒரு விளையாட்டில் ஜெயிச்சிட்டோம்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் இல்யூஷன், அதாவது ஒரு மாயை. அதெல்லாம் வெற்றியே கிடையாது. உண்மையான வெற்றியை சுவைச்சவனுக்கு அதெல்லாம் வெற்றியாகவே தெரியாது. 20:40 உம் சகோதரி நடந்து அவர்களிடம் சென்று, இதை நல்லா கவனிக்கணும், உம் சகோதரி நடந்து அவர்களிடம் சென்று இவர் மீது கவனம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு செவிலித்தாய் பற்றி என்னால் உங்களுக்கு கூற இயலும் என்று கூறினார். இவ்விதமாக உம் தாயாரிடம் அவர் மகிழ்ச்சி அடைவதற்காகவும் மேலும் கவலைப்படுவதை நிறுத்திக் கொள்வதற்காகவும் நாம் உம்மை திரும்பச் சேர்த்தோம். மேலும் ஒரு ஆன்மாவை நீர் கொன்றுவிட்ட போது வருத்தம் தரும் அதன் பின்விளைவுகளிலிருந்து உம்மை நாம் காத்தோம். உண்மையில் நாம் உம்மை முற்றிலும் சோதித்து விட்டோம். நித்தியன் சமூகத்தாருடன் வருடக்கணக்கில் நீர் தங்கியிருந்தீர். மேலும் துல்லியமானதொரு திட்டத்திற்கேற்ப இப்போது நீர் திரும்பி வந்திருக்கின்றீர். என்ன தெரியுமா நடக்குது? மகிழ்ச்சிங்கிற சப்ஜெக்டில் இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு நன்னறியாளராக இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த சூழல்கள் இருக்குது இல்லையா, இந்த சூழல்களை கூட அவங்களுக்கு ஏற்ற மாதிரியா கடவுள் மாற்றி அமைக்கிறார். குழந்தைய தொலைச்சிட்டாங்க,
ஆற்றுல விட்டுட்டாங்க. விட்ட உடனே அந்த குழந்தைய நினச்சி ஒரு தாய் மனசு இயங்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏங்கிக்கிட்டே இருக்காங்க, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை நிறுத்துறதுக்காக கடவுளே அந்த இடத்துல இன்டர்ஃபயர் ஆகி திருப்பி அந்த குழந்தைய அந்த அம்மாட்ட சேர்க்குறாங்க. நம்ம எவ்வளவோ இந்த உலகத்தில் நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம், நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த கஷ்டம் மாறவே இல்லை அப்படின்னா நம்ம இன்னும் அதுக்கு தகுதியானவங்களாக இருக்கிறோம், அந்த கஷ்டத்துக்கும் அந்த அடிக்கும் தகுதியானவங்களாக இருக்கிறோம். என்னைக்கு அது நம்மளுக்கு தகுதி இல்லாமல் போகுதோ அந்த அந்த அடிக்கும் கஷ்டத்துக்கும் நம்ம வந்து கஷ்டப்படுறதெல்லாம் விட்டு நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கிற அப்படிங்கிறதுக்கான தகுதிக்கு எப்போ நம்ம போகிறோமோ அப்போ நம்மளுக்கு அந்த கஷ்டம் இருக்காது, கவலை இருக்காது. அந்த இடத்துலையும் அதுதான் நடக்குது. அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது கடவுள் நன்னறியாளராக இருக்கும் பட்சத்தில் அந்த சூழலையே மாற்றி அமைக்கிறாங்க. ஒருத்தர் பண கஷ்டத்திலே இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் அதுக்கு தான் தகுதியானவன். என்னைக்கு அவன் திருந்துறானோ அன்னைக்கு அவனுக்கு வந்து நன்னறியாளராக மாறும் பட்சத்தில் அந்த கஷ்டம் அவனுக்கு இருக்காது. கடவுளே அதுலேருந்து மீட்டு எடுத்துடுறதா சொல்கிறாரு. இப்படி ஒருத்தர் அது இதெல்லாம் வந்து இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு சொல்லணும்? இப்போ ஒருத்தர் ஒரு ஒரு கூடையை வந்து ஆற்றுல விடுறாங்க, அதை வந்து அவங்க தாய் அழுதுகிட்டே இருக்கிறாங்க, அதை அவங்க கவலைப்படுறாங்க, அதை வந்து நான் போக்குறேன், இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு சொல்லணும்? நம்மளுக்கு எதுக்கு சொல்லணும் அப்படின்னா அதன் வழியாக நம்மளுக்கு பாடம் நடத்தப்படுது. நீங்கள் கவலைப்படுறீங்க இல்லையா, உங்களை நீங்கள் நன்னறியாளர் ஆகிட்டீங்கன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த கவலை இருக்காது, எப்பயுமே உங்களுக்கு மகிழ்ச்சி தான் சொல்கிறாரு. நீங்கள் அப்படி ஆகிட்டீங்கன்னா உங்களை நான் சோதிச்சு உங்களை நான் தண்டிச்சு நான் என்ன லாபம் அடைய போகிறேன்னு சொல்லி ஒரு வசனத்தில் கேட்பார். அதன் மூலியமாக கடவுள் என்ன லாபம் அடைய போகின்றார் அப்படின்னு சொல்லி கேட்பார். ஸோ நம்ம அந்த பாதையில் நம்ம போகிறோம், நம்ம இருக்கிறோம், கடவுளை நினைவு கூறுறதன் மூலியமாக நம்ம மனசு மகிழ்ச்சி அடையுது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு தேவையான எல்லா சூழல்களையும் கடவுள் வந்து மாற்றி அமைச்சிருவார். நீங்கள் வழிபடுறதுக்கு ஒரு வழிபாட்டு தலமாக இருக்கலாம், உங்களுடைய பொருளாதார சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு உண்டான ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம், இதெல்லாம் அவரே மாற்றி அமைச்சிருவார், நம்மளுக்கு தெரியாது. அவர்கள் இன்னொரு வசனத்தில் சொல்லுவார், அவர்களை எதிர்பார்க்காத திசையிலிருந்து நான் அவர்களுக்கு கொடுப்பேன், வழங்குவேன் அப்படின்னு சொல்லுவார். நம்மளால் அதை ஜட்ஜ் பண்ணவே முடியாது, எந்த திசையிலேருந்து அது வரும், எப்படி அந்த கஷ்டம் போகும், அல்லது அந்த கஷ்டம் நம்மளுக்கு வந்து பழகிருமா, மறக்கடிக்கப்பட்டுருமா, அல்லது இல்லாமலே போயிருமாங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவார். 39:17 இணை தெய்வங்கள் அனைத்தையும், நான் சொல்கிறது இணை தெய்வங்கள், அவர் சொல்கிறது அந்த வசனத்தில் இணை தெய்வங்கள் அனைத்தையும் எல்லாத்தையுமே வழிபடுவதை கைவிட்டு விட்டு தங்களை முற்றிலும் கடவுளுக்கு மட்டும் அர்ப்பணித்துக் கொண்டவர்களை பொறுத்தவரை அவர்கள் மகிழ்ச்சிக்கு தகுதி பெற்று விட்டார்கள். அவங்க மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க, மகிழ்ச்சிக்கான சூத்திரமே அதுதான். என்னுடைய அடியார்களுக்கு நற்செய்தி வழங்குவீராக அப்படின்னு சொல்கிறார். இணை தெய்வங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நினைக்கிறது வந்து சிலை வழிபாடு, அது மட்டும்லாம் இல்லை, நம்ம நிறையா பயானில் பார்த்தது தான், இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். நான் முதல் அந்த இணை தெய்வமாக நம்ம அனைவருமே நமக்கே தெரியாமல் நம்ம இணைய வச்சுக்கிட்டு இருக்கிறது எதுனா நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான். நான் செஞ்சிருவேன், நான் சொல்லிடுவேன், நான் இப்படி ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டேன், தற்பெருமை கொள்றவங்களை கடவுள் நேசிக்கிறது இல்லை, இதெல்லாம் எதுக்குன்னா அந்த ஆணவத்தை அழிக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் இவ்வளோ விஷயங்களை கடவுள் சொல்லுவார். இந்த நான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இணைத்தேவங்கள், இந்த மாதிரியான இணைத்தேவங்களெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னா அவர்கள் இந்த உலகத்தில் மகிழ்ச்சிக்கு தகுதி பெற்று விட்டார்கள். என்னுடைய அடியார்களுக்கு நற்செய்தி வழங்குவீராக அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி ஆயிட்டோம் அப்படின்னாலே நான் அப்படிங்கிற அகந்தை முதல் கட்டளையே என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய அகந்தைகளை நீங்கள் கொள்ள வேண்டும், 2வது சூறாவில் சொல்லுவாங்க. அப்படி அகந்தைகளை கொண்டுட்டவங்க மகிழ்ச்சிக்கு தகுதி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். நல்லா சொல்கிறார். உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் ஒரு சிம்பிள், ரொம்ப நம்ம மெனக்கட்டுலாம் அதை புரிஞ்சுக்கணுங்கிற தேவை கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஒரு வேலை செய்கிற ஒரு இடத்துல நம்ம வந்து ஜூனியராக இருக்கிறோம், இன்னொருத்தன் வந்து சீனியராக இருக்கிறான் அப்படின்னா நம்ம போய் அவன்கிட்ட வேலை கற்றுக்கிறதுக்காக இதை எப்படி செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க இல்லை, அந்த இடத்துல நீங்கள் உங்கள் ஆணவத்தை கொள்றீங்க. கரெக்டாக இதை எப்படி செய்கிறதுனா எனக்கு இந்த வேலை தெரியலை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஆணவம் வந்து இல்லாமல் போகுது. ஏன்னா உனக்கு தெரியாதுங்கிற உண்மையை உணர்ந்து அவன்கிட்ட நீ கேட்குற, அப்போ நீ ஒரு விஷயத்தை கற்றுக்கிற. கரெக்டாக அந்த விஷயம் இந்த மாதிரி நீ கற்றுக்கிட்டதான் நீ சீனியர் ஆகுவ.
இது இப்போ அந்த வேலை உனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அதை நீ கற்றுக்கிட்ட, உன்னை யாராலும் இகழ முடியாது, நீ எந்த துன்பத்துக்கு உள்ளாக மாட்ட. எந்த இடத்துலலாம் உங்கள் ஆணவத்தை நீங்கள் கொள்றீங்களோ, அந்த இணைத்தீவத்தை நீங்கள் அழிக்கிறீங்களோ, என்னைக்கெல்லாம் உங்கள் இயலாமையை நீங்கள் உணர்றீங்களோ, எப்பயெல்லாம் கடவுளை மட்டும் வழிபடக்கூடியவர்களாக நம்ம ஆகிறோமோ, அந்த இடத்துலலாம் நம்ம மகிழ்ச்சிக்கு தகுதியாகிக்கிட்டே இருக்கிறோம்னு அர்த்தம். மகிழ்ச்சிக்கு கடவுள் மகிழ்ச்சியும்பா நம்மளை செலுத்துறாருன்னு அர்த்தம். நம்ம கவலைப்படுறதுக்கான எந்த ஒரு இதுவுமே கிடையாது, எந்த ஒரு விஷயமுமே இல்லை. நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த வாழ்க்கையை கடந்துட்டு மறு உலகத்தில் நம்ம அதே மாதிரி நிம்மதியாக அதை விட அதிகமானு சொல்கிறாரு. அதை விட அதிகமாக இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் விட அதிகமாக அப்படி நீங்கள் கடக்கிறதுக்கு, உங்களுடைய நாளையும் பொழுதையும் கழிக்கிறதுக்கு அவங்க தகுதி ஆகிட்டாங்க. யார்? இணைத்தெய்வங்கள் அனைத்தையும் வழிபடுவதை கைவிட்டு விட்டு தங்களை முற்றிலும் கடவுளுக்கு மட்டும், அல்லாஹ்வுக்கு மட்டும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றார். அர்ப்பணித்துக் கொண்டவர்களை பொறுத்தவரை அவர்கள் மகிழ்ச்சிக்கு தகுதி பெற்று விட்டார்கள். 10:58 நம்மளுக்கு சொல்றாரு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். தூவில்லா ஆதிபாவத்துக்காக நம்மளுக்கு கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று சாட்சி பகருங்கிறவனாக இந்த ஜும்மாவின் 2வது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், பிரபஞ்சத்தின் இரட்சகராகிய கடவுளுக்கே உள் அனைத்தும் உரியது. மேலும் 10:58 நம்மளுக்கு சொல்கிறாங்க, கடவுளின் அருளை கொண்டும் மேலும் அவருடைய கருணையை கொண்டும் அவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று கூறுகிறார்கள். அவர்களால் சேகரிக்க முடிந்த எந்த செல்வத்தையும் விட இது மிகவும் மேலானது அப்படின்னு சொல்கிறார். கடவுளோட அருளை கொண்டும் அவருடைய கருணையை கொண்டும் அவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இன்னொரு வசனத்தில் சொல்வார், அவங்களுக்கு கிடைச்சது எவ்வளவு சிறுசாக இருந்தாலும் சரி, எவ்வளவு குறைவாக இருந்தாலும் சரி, அதுதான் அவங்களுக்கு கச்சிதமானது அப்படின்னு சொல்லுவார். அதுதான் அவங்களுக்கு பொருத்தமானது, அதுதான் அவங்களுக்கு சரியானது. எவ்வளவு கம்மியாக இருந்தாலும் அதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். என்னுடைய நண்பன் ஒருத்தன் அவன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், நண்பன் சொல்கிறத விட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணும்போது சொன்னார், நான் தெரியாமல் இவளை கல்யாணம் பண்ணிட்டோனோ அப்படின்னுலாம் நான் யோசித்த காலம்லாம் இருக்குது. கல்யாணம் பண்ணின உடனே நான் யோசித்த காலம்லாம் இருக்குது. நாங்கள் அப்படியே கல்யாணத்தில் பண்ணிவிட்டு நான் கொஞ்ச நாள் என்னடா இது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி வெறுத்து போன காலம்லாம் எனக்கு இருக்குது. ஆனால் காலம் போக போக எனக்கு கரெக்டான பர்ஃபெக்டான ஜோடி இவ தான் அப்படிங்கிறது என்னால் உணர முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இப்படித்தான் கடவுள் கொடுக்குற ஒவ்வொன்றுமே நம்மளுக்கு கச்சிதமானது. கச்சிதம்னா பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகக்கூடியது. இதுதான் சரி, அதுதான் சரி, அதுதான் உனக்கு ஏற்புடையது, அதுதான் உனக்கு சரி அப்படிங்கிறதான் கடவுள் கொடுக்குறாரு. ஆனால் நம்மளுடைய அறியாமையினாலையும் புரிதல் குறைபாட்டினாலையும் அறிவின்மையினாலையும் என்ன செய்யறோம்னா கடவுளையே நம்ம நிந்தனை செய்யறோம். அவர் கொடுத்ததுக்கு மாறா இதை எனக்கு கொடுத்துட்டாரேன்ட்டு அவர்கிட்ட நம்ம எதுங்கிறோம். உண்மையான நன்னறியாளர்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்க? அதனால தான் நன்னறியாளர்கள் மகிழ்ச்சிக்கு தகுதி பெற்று விட்டார்கள்னு சொல்றாரு. அவங்களுக்கு ஏன் மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஆழ்ந்த புரிதல் இருக்கும். இப்ராஹிம் நபிக்கு அவருடைய அகப்பார்வையை நாம் வழங்கினோம் அப்படின்னு சொல்லுவார். அகப்பார்வைனா என்ன? அவங்களால எல்லாத்தையுமே டீப்பாக பார்க்க முடியும். ஆழ்ந்த ஒரு ஞான கண்ணுன்னு சொல்லுவாங்க. அதை அந்த விஷயம் அவங்களுக்கு இருக்கும். ஒரு நன்னறியாளர்கள், இதை சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, நன்னறியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படின்னா கிடைச்சது எல்லாமே கடவுள்கிட்ட இருந்து கிடைக்கிது, இது எல்லாமே எனக்கு நல்லது தான், இவங்க அடிபட்டு உணர்ந்து வர்றாங்கல்ல, எனக்கு இவ தான் பர்ஃபெக்டான ஜோடின்னு இவர் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்திருக்குது. ஆனால் நன்னறியாளர்கள் ஆரம்பத்தில் இருந்தே இதை எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாருன்னா இதுதான் எனக்கு பெஸ்ட் அப்படிங்கிற அந்த புரிதல் அவங்களுக்கு இருக்கும். அந்த புரிதலின் விளைவாக கிடைக்கிறது தான் அந்த மகிழ்ச்சி. இப்படி இவங்க எல்லா நாள்லையுமே உலகத்தில் அவங்க நம்பிக்கை கொண்டு நன்னெறிக்குள்ள வந்துட்ட அந்த ஆரம்பம் முதல் அவங்க நன்னெறியில் நிலைத்திருக்கிற கடைசி நாள் வரைக்கும் அவங்க மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறத கடவுளுடைய மாற்ற முடியாத சட்டம்னு சொல்றார். மாற்ற இயலாத சட்டமாகும் அப்படிங்கிறார். மகிழ்ச்சிக்கு நம்ம நினைக்கிறது தேவை கிடையாது. நான் என்ன நினைக்கிறேனோ எனக்கு அது கிடைச்சா தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படிங்கிறது தேவை கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு வசனம் சொல்லணும்னா 9:124 சொல்கிறாங்க, ஒரு சூறா வெளிப்படுத்தப்பட்ட போது அவர்களில் சிலர், இந்த சூறா உங்களில் எவரேனும் ஒருவருடைய விசுவாசத்தை பலப்படுத்தியதா
அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சூரா அவங்கள்ட்ட யாரோட விசுவாசத்தையாவது பலப்படுத்தி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க என்று கூறுவார்கள். யாராவது அவங்களுக்குள்ளே கேட்டுக்கிறாங்க, இந்த சூரா நம்மளுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குது, இது நம்மளுடைய விசுவாசத்தை எதுவும் பலப்படுத்தி இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது, நிச்சயமாக அது நம்பிக்கை கொண்டுவோரின் விசுவாசத்தை பலப்படுத்தவே செய்தது. மேலும் அவர்கள் எந்த ஒரு வெளிப்பாட்டிலும் மகிழ்ச்சி அடைகின்றனர். எந்த ஒரு வெளிப்பாட்டிலும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. கடவுள்கிட்ட இருந்து ஒரு செய்தி வருது அப்படிங்கும்போது அதை படிக்கும்போது அவங்க கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. அந்த கண்ணீர் துன்பத்தினால வர கண்ணீர் கிடையாது, ஆனந்தத்தினால வர கண்ணீர். மகிழ்ச்சி அடைகிறதுங்கிறதுக்கு நம்ம நினைக்கிறோம்ல, இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும், டிவி இருக்கணும், ஒரு வீடுன்னு இருந்தால் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கணும், ஒரு வீடுன்னு இருந்தால் ஒரு ஃபேன் இருக்கணும், ஒரு ஏசி இருக்கணும், ஒரு வெயிலுக்கு ஒரு ஏசி இருக்கணும், இதெல்லாம் மகிழ்ச்சி மூலாதாரம் கிடையாது. மகிழ்ச்சி, உண்மையிலே மகிழ்ச்சிங்கிறது உடல் சார்ந்த விஷயமே கிடையாது. மகிழ்ச்சிங்கிறது ஆன்மா சார்ந்த விஷயம். அதனால தான் நன்னறியாளர்கள் எப்படி மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னா, ஒரு வெளிப்பாடு வெளிப்படுத்தப்படும் போது, அவங்க ஒரு அத்தாட்சியை பார்க்கும்போது, அவங்க உணரும் போது, கடவுளை உணரும் போது, அவங்க இயலாமையை உணர்ந்து கடவுள்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கும் போதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இதுதான் மகிழ்ச்சியின் ஒரு சூத்திரமே. இது இல்லை அப்படின்னா அது மகிழ்ச்சியே கிடையாது. இந்த உடல், நம்ம நினைக்கிற இந்த உடல் சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னு, ஆன்மாவுக்கு மகிழ்ச்சி கொடுக்கறதுல ஆன்ம மகிழ்ச்சிங்கிறது வேற. உடல் சார்ந்த மகிழ்ச்சி ஒரு அற்பமான சுகம். அது அந்த அற்பமான சுகம்ங்கிறது நொடிப்பொழுதுல காணாமல் போயிடும். நம்ம யோசிச்சு பாருங்க, நான் எங்கள் ஊருக்கு போய் நான் பார்க்கும்போது சின்ன சின்ன பிள்ளைகளாக இருந்த பிள்ளைகள்லாம் இப்போ போய் பார்க்கும்போது டக்குன்னு வளர்ந்துருச்சு. என் வாழ்க்கை அவ்வளோ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் அந்த மகிழ்ச்சிங்கிறது எந்த மூளைக்கு ஒரு நொடி கூட கிடையாது. அது இந்த ஒரு வாழ்க்கையில் செத்து போய் நாளைக்கு திருப்பி உயிர் தெழுந்து கடவுள் என்கிட்ட கேட்கும்போது, நீ எத்தனை நாள் இங்கே தங்கியிருந்தேன் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு நாளோ அல்லது நாளின் பகுதியாக நான் இங்கே இருந்தேன்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை இது. இவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில். அந்த அற்ப சுகம்ங்கிறதுக்கு எத்தனை ஒரு மூளைக்கு கூட கிடையாது. இதைத்தான் கடவுள் நம்மளுக்கு கற்றுத்தராரு. அந்த அற்ப சுகத்துக்கு ஆசைப்படாத, அந்த அற்ப சுகத்தை விட மேலான ஒரு மகிழ்ச்சி என்னால் உனக்கு கொடுக்க முடியும், அதன்பால் நீங்கள் விரைந்திட வேண்டும் அப்படிங்கிறார். 9:111 சொல்றாரு, நம்பிக்கையாளர்களிடமிருந்து அவருடைய வாழ்வுகளையும் மேலும் அவருடைய செல்வங்களையும் சுவனத்திற்கு பகரமாக கடவுள் விலைக்கு வாங்கி கொண்டார் அப்படிங்கிறார். இவ்வாறாக அவர்கள் கடவுளுக்காக சண்டையிடுவார்கள், கொல்வதற்கு விரும்புவார்கள், மேலும் கொல்லப்படுவார்கள். தோராவிலும் சுவிசேஷத்திலும் மற்றும் இந்த குர்ஆனிலும் அவருடைய சத்திய வாக்குறுதி இத்தகையதே. மேலும் தனது வாக்குறுதியை கடவுளை விட சிறந்த முறையில் நிறைவேற்றுவது வேறு யார் அப்படின்னு கேட்கிறார். நான் வாக்கு கொடுத்துட்டேன்னா என்னை விட ஒருத்தன் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுல ஒருத்தன் இங்கே இருக்கிறானா, யார் இருக்கிறா அப்படின்னு கேட்கிறார். இத்தகைய ஒரு பரிமாற்றத்தை செய்து கொள்வதற்காக நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அப்படிங்கிறார். இதுதான் மகிழ்ச்சி. இதெல்லாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயங்கள், இவ்வளவு விஷயங்கள் இருக்குது, நம்மளுக்கு தெரியாது. இதுலாம் நம்மளால் மகிழ்ச்சி அடைய முடியும் அப்படிங்கிற விஷயமே நம்மளுக்கு தெரியாது. கடவுள் இதன் வழியாக நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறார். இதிலே தான் நீங்கள் மகிழ்ச்சி அடையணும், இத்தகைய ஒரு பேரத்தை உங்களுக்கு பேசியிருக்கிறாருல்ல, அதுக்காக நீங்கள் மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்கிறார். இதுவே மகத்தான மாபெரும் வெற்றியாகும் அப்படிங்கிறார். 3:170 சொல்றாரு, அவர்கள் கடவுளின் அருளில் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். மேலும் அவர்களுடன் மரணிக்காத தங்களுடைய தோழர்களுக்கு அவர்கள் பயப்படுவதற்கு எதுவும் இல்லை, அன்றி அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என்ற நற்செய்தியை வைத்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறார். என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு புரியுதா? அவங்க கடவுளோட அருள்ல எந்த உலகத்துலையும் கிடையாது, அங்கெல்லாம் கிடையாது, இங்கே இந்த உலகத்தில் அவர்கள் கடவுளின் அருளில் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள் அப்படிங்கிறார். அவங்க இருக்கிறாங்க கரண்ட், அதாவது இப்போ தற்போதைய நிலை என்ன அப்படின்னா அவங்க மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. எத்தனை நம்பிக்கையாளர்கள் கஷ்டப்படுறதா நம்ம பார்த்துருப்போம். இப்ராஹிம் நபியில இருந்து நீங்கள் இந்த குர்ஆன்லேயே நம்ம மற்றவங்களெல்லாம் பார்க்க வேணாம். அப்புறம் நம்ம கேட்கலாம், ஒரு கேள்வி கேட்கலாம், அவங்கெல்லாம் நம்பிக்கையாளர்கள்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற கேள்வி வரும். இப்போ நீங்கள் குர்ஆன்ல இருந்தே பார்த்துக்கோங்க, இப்ராஹிம் நபியில இருந்து யூசுப் நபி வரைக்கும் கஷ்டப்படாத ஒருத்தவங்களே கிடையாது. ஆனால் அவங்க அந்த நிலையிலையும் மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. கடவுளை நினைவு கூறுவதன் மூலியமாகவே இதயங்கள் ஆனந்தம் அடைகின்றன. அந்த நிலையிலையும் கடவுளை நினைவு கூறுவதன் மூலியம் மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. நன்னறியை பேணி காத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. வேதத்தை உறுதியாக கடைபிடித்து கொண்டிருக்கும் வரை அவர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றனர் அப்படின்னு சொல்றார். இதுதான் மகிழ்ச்சி, இதுதான் சந்தோஷம், இதுதான் நிம்மதி, இதுதான் திருப்தி. நம்ம ரெண்டையும் போட்டு இந்த உடல் எது ஆன்மா எதுன்னு தெரியாமல் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறோம்.
அப்படிங்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த சூத்திரமே தெரியாமல் நம்ம டெய்லி அன்றாட லைஃப்பில் வரக்கூடிய கஷ்டங்களெல்லாம் பார்த்து தோண்டு போய் அது என்னடா இது வாழ்க்கைன்னு வெறுத்துலாம் போகிறோம். உண்மையிலே நம்பிக்கையாளர்கள் வெறுத்துலாம் போக மாட்டாங்க. அவங்க வாழ்கிற ஒவ்வொரு நொடியும் வந்து அப்படியே என்ஜாய் பண்ணி வாழ்வாங்க. அவங்களுக்கு இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் என்ன சொல்கிறாருன்னா, மாணவர்கள் அவர்களுக்கு வந்து நண்பர்களாக இருக்கின்றனர், அவர்கள் விருப்பப்படுகின்ற எதையும் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தில் சொல்கிறார். அவங்களுக்கு வழங்கிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க தேவையானதெல்லாம் வழங்குறாங்க, கேட்கக்கூடியதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்குமே சமரசங்கள் இதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, அவங்க எதெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மகிழ்ச்சி அப்படிங்கிறது இப்படித்தான். நம்ம ரெண்டையும் வந்து போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த உடல் சார்ந்த ஒரு இச்சைகளையும் ஒரு இன்பத்தையும், மனம் சார்ந்த ஒரு ஆன்மா சார்ந்த ஒரு விஷயத்தையும் போட்டு அது வந்து உண்மையிலேயே வந்து அது எப்படின்னா ரொம்ப மேலானது. அதை கண்டவன் இருக்கான்ல, அந்த மகிழ்ச்சியை பார்த்தவனுக்கு இந்த உலக இன்பங்கள் எதுவுமே வந்து பெருசாக தெரியாது. அதனால தான் கடவுள் சொல்லும்போது இதெல்லாம் வெறும் மாயை, ஒரு விளையாட்டும் வீண் பகட்டும் என்பதை தவிர இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிம்பார். இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதை விட நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னு விருப்பப்படுறவங்க யாராக இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாரோ இந்த வேதத்தை உறுதியாக கடைபிடித்து நன்னறியான வாழ்க்கையை கடைபிடித்து தர்மம் வழங்கக்கூடியவர்களாக இருப்பவர்களை பொறுத்தவரை அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாருல. அதுக்காக நம்ம மெனக்கிடணும். இன்ஷா அல்லாஹ் இதோட இந்த ஜும்மா பயானை முடிச்சுக்கிறேன். அக்கிமு ஸலாத்.